தனி குடித்தனம். தழும்ப தழும்ப பால் டம்ளரை நீட்டிய மனைவி பாக்கியத்தின் கையை பிடித்து கட்டிலில் உட்கார வைத்தார் பாண்டியன். பாக்கியம், ஏன் ஒரு மாதிரியாயிருக்கிறே? என்னால முடியலைங்க. நாம தனி குடித்தனம் போயிடலாம். என்ன சொல்றே நீ? ஆமாங்க, வீட்லே நான் ஒருத்தியே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒத்தாசைக்கு யாரும் வர்றதில்லை. கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகலை. அதுக்குள்ளார நாம தனிக்குடித்தனம் போனா பாக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணும்னாலும் நினைச்சிட்டு போகட்டும். பொறுத்துக்க பாக்கியம். என் கஷ்டத்தை புரியாம பேசாதீங்க. சரி, இதுதான் உன் முடிவுன்னா இன்னிக்கே ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுத்திடறேன். போதுமா? முதல்ல அதை செய்யுங்க. ஒவ்வொரு மகனுக்கும் கல்யாணம் செய்யும் போதெல்லாம் வர்றா மருமகள் எனக்கு ஒத்தாசையா இருப்பான்னு நினைக்கிறேன். ஊஹூம். ஏன், போன மாசம் நம்ம கடைசி மகனுக்கு கல்யாணம் பண்ணினோம். அந்த பொண்ணாவது எனக்கு கூடமாட உதவியா இருப்பான்னு பார்த்தா அவளும் மத்த 2 மருமகளாட்டம் ஜம்முன்னு வேலைக்கு கிளம்பி போயிடறா. வயசான காலத்திலே நான் ஒருத்தியை வீட்ல வேலைன்னு அல்லாட வேண்டி கிடக்குது. அதனால்தான் நாம தனிக்குடித்தனம் போகலாம்னு சொன்னேன். என்னை தப்பா நினைக்காதீங்க. மனைவியின் பேச்சில் நியாயம் இருப்பதை புரிந்து கொண்டார் பாண்டியன்.